வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் முருங்கா பறிக்கிறோங்க. கள்ளகண்டா நாயகானும் நாயகண்டா கள்ளகானுங்கிற பழமொழி மாதிரி பிறனங்க இவ்வளவு நாள் டெஸ்ட் மச்சி மாதிரி தவுண்டுகிட்டே கிடந்த முருங்கா விலையும் இப்பதாங்க ஒன்றை மச்சி மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பா ஏற ஆரம்பிச்சு. அதுக்கு முந்தைய யார் கண்டு படிச்சது தெரியலங்க. 5 மூட 6 மூடன்னு பறிச்சிட்டு இருந்த இந்த தோட்டத்தில் 2 மூட காய் பார்க்கறதுக்கு பெரிய பாடா இருக்குங்க. நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான்னு பழமொழிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல மழை பெஞ்சே 1 மாசம் ஆகுதுங்க. ஆனாலும் நம்ம தோட்டத்தில் இப்போ காளா முளைச்சிருக்குங்க. எங்க ஊர்ல இந்த காளான முட்டை காளான்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த காளானுக்கு என்ன பேருன்னு நம்ம வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதுங்கிற பழமொழி மாதிரி இந்த இத்து போன முருங்கை கட்டையை கூட முருங்கா பறிக்கிற மூங்கில் கம்பா நினைச்சுக்கிட்டு நம்மளும் கை கட்டாத முருங்காயெல்லாம் அந்த கம்பு வச்சு பறிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஊரு காரச்சேவ மூட்டை பூச்சியை உரல வச்சு நசுக்கிற மாதிரி கையை வச்சு நசுக்கி காப்பில போட்டு குடிக்கும் முருங்க கிடைக்கிற சுவைய எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல போய் எவ்வளவு ரூபா கொடுத்து காப்பி குடிச்சாலும் இந்த சுவை கிடைக்கிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊர் காரச்சினாலே தனி சுவைதாங்க. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா கிடந்த முருங்காயெல்லாம் அழகா பறிச்சு எடுத்துட்டு இந்த கொஞ்சூண்டு முருங்காயை சுமக்கிறதுக்கு நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பாகுபலியை தட்டி எழுப்ப தேவையில்லாதனால நம்மளே சுமந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.